லட்சுமி தேவி செல்வத்திற்கும் செழிப்புக்கும் அதிபதியாக இருப்பதால் இந்த விரதம் தொழில் வளம் பெருகவும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும், குடும்பத்தில் வறுமை நீங்கவும் கடைபிடிக்கப்படுகிறது. விரதம் இருப்பது எப்படி? காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு பலகையை வைத்து அதில் கோலமிட வேண்டும். அதன் மேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தழுவிய தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மாவிலையை வைத்து கலசமாக அமைத்திடுங்கள். கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள். லட்சுமி தேவியின் படம் அல்லது சிலையை வைத்து மலர்கள் மற்றும் மாலைகளால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றுங்கள். லட்சுமி தேவிக்கு சந்தனம், குங்குமம் கொண்டு திலகமிட வேண்டும். அன்று விரதம் இருப்பவர்கள் மாலை வரை உண்ணாமல் விரதம் இருந்து லட்சுமி தாயை வழிபட வேண்டும். லட்சுமி தேவிக்கு பிடித்தமான கற்கண்டு, வெல்லம் கலந்த பாயாசம், லட்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். லட்சுமி ஸ்தோத்திரங்கள், லட்சுமி சாலிசா, கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மாலையில் இனிப்பு பதார்த்தங்கள், பல்வேறு கனிகளோடு நிவேதனம் படைத்து முறையாக